Hi friends, welcome back to new vlog. இந்த vlog வந்து செப்டம்பர் 14 மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வந்து 14, 15, 16 3 டேஸ் லீவ் இருந்தது. ஊருக்கு போகிற பிளான் வந்து சடனாக கிளம்பிட்டோம். சாட்டர்டே ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock போல் பெங்களூரில் கிளம்பணும். ஒரு 8 o'clockலாம் வந்து ஷார்ப்பாக வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. அக்டோபர் 4லேருந்து 1 வீக் வெண்பா குட்டிக்கு லீவ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஊருக்கு போகிற பிளான் தான். அதுக்கு முன்னாடி வர பிளானே கிடையாது. சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வந்தாச்சு. அப்படியே விலாகு டேரெக்டாக மண்டே மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 டேஸ் வந்து அம்மா வீட்டுக்கு அப்படின்னு ஜாலியாக டைம் வந்து போயிடுச்சு. நேற்று ஈவினிங் தான் வந்து திரும்பி இங்கே வீட்டுக்கு வந்தோம். இது வந்து மண்டே மார்னிங். வீட்டுக்கு வந்து ரெகுலராக ஒருத்தவங்க வேலைக்கு வருவாங்க காட்டில் வேலை பண்ணுறதுக்கு. அவங்க வந்து தலையில் இப்படி தான் வந்து துணி கட்டிட்டு வேலை செய்வாங்க. அவங்கள வந்து வெண்பா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்பப்போ. அதனால அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இவ்வளோ தலையில் வந்து துண்டெல்லாம் எடுத்து கட்டிட்டு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தா. நானும் அப்படியே அவ கூட ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். இது வந்து கடலக்காய் போட்டிருந்த காடு. நாங்கள் ஊருக்கு வரத்துக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து கடலக்காய் எல்லாமே பிடுங்கினாங்க. எங்களுக்கு கொரியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்களே வந்து ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. இது எனக்கு, இது உனக்கா? சரி, ஓகே. டாடிக்கு? சரி, ஓகே. கடலக்காய் போட்டிருந்ததுக்கு பக்கத்துலேயே இப்போ வந்து தக்காளி இருக்குது. கம்மியாக தான் வந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் செடி தான் வந்து போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து காய் எல்லாமே காய்ச்சி பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நிறைய வந்து பறித்து கொடுத்துருவாங்க, கடைக்கெல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போயுமே வந்து நிறைய பழுத்திருக்கு. இது என்ன காய்? என்ன வெஜிடபிள் இது? இது என்னது? தக்காளி. தக்காளி செடி. அது வந்து பச்சை தக்காளி. இது வந்து பழுத்துருச்சு. ஆமா. டேய், இங்க இல்ல, நேரா போ. இப்படி நேரா போ. நம்ம அங்க தண்ணி பார்க்க போலாம். அங்க தண்ணி ஊத்துது பாரு. தண்ணி பார்த்துட்டு வரலாம் போ. இங்க ஒரு சீத்தாப்பழம் செடி வளர்ந்துருக்கு பட்டோ. பெரிய செடியா இருக்கு பாத்தியா? இதுல இருந்து ஃப்ரூட் வரும். கஸ்டர்ட் ஆப்பிள் வரும். சீத்தாப்பழம். இங்க பாரு தண்ணி. பாசம் பிடிச்சிருக்கு, இறங்க முடியாது. ஆமா. நோ, உள்ளே இறங்கக்கூடாது. நோ, குளிக்க கூடாதுடா. நோ 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 நோ. அவுந்து போச்சுடா. காட்டில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு குட்டையில் தண்ணி ஓடிட்டு இருந்ததா. அவளுக்கு காட்டினா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான்னு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனோடனே குட்டையில் இறங்கி குளிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா. அவளை அங்கேருந்து டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது வெயிலும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பழைய வீடு. இங்கே வந்து பெரிய மல்லிப்பூ செடி ஒன்று இருக்கும். நிறைய பூ பூக்கும். இந்த ஒரு செடியிலேருந்தே 4 முழம் கிட்ட வந்து பூ வரும். பூ இருக்கு கொஞ்சமாக.
வீடு பூட்டி இருக்கு. யாருமே இல்ல, பூட்டி இருக்கு பாரு. மல்லிகைப்பூ செடிக்கு பக்கத்துலேயே ஜாதி மல்லிகைப்பூ செடியும் இருக்குது. இதுவுமே வந்து சீசன் டைமில் நிறைய பூ வரும். கோ. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற தொட்டி. இதில் வந்து வெண்பா குட்டி பார்த்துட்டா அப்படின்னா இறங்கி குளிக்காமல் வரமாட்டா. எப்போ அவள் தூங்கி எந்திரிச்சு வந்தாலும் வந்து தொட்டியில் குளிக்கணுன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாள். நிறைய டைம் வந்து இதில் குளிச்சும் இருக்கா. இப்போ வந்து விடுறதில்ல, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் சில்னஸ் வந்துடுது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து அலோவ் பண்ணுறதில்ல. சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இந்த தொட்டிக்குள்ளேயே தான் ஊதிக்கிட்டே இருப்பாள். லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருந்தப்பவே நான் காமிச்சிருப்பேன். நிறைய நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பறித்து முடித்த மரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெண்பா குட்டியோட ஒரு ரவுண்டு போய் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இன்றைக்கி ஈவினிங் பெங்களூர் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இருக்க பூச்செடி எல்லாத்தையுமே வந்து ஒரு ரவுண்டு என்ன மாதிரி இருக்குது, எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்து போயிட்டுருக்கேன். இது ரெண்டுமே வந்து மகிழ மரம். ரொம்ப வருஷமாக வந்து கொஞ்சம் வளராத ஃபீலே இருந்தது. டக்குன்னு ஒரு மரம் மட்டும் கொஞ்சம் நல்லா புஷியாக ஆயிடுச்சு. இன்னொரு மரம் இன்னும் கொஞ்சம் பிரான்ச் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இங்கே எம்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து ஹேங்கிங் பாட்டு. முன்னாடி வந்து அந்த ஷீட்டுக்கு கீழே மாட்டி விட்டுருந்தோம் வீட்டுக்கு வெளியில். ரொம்ப வெயில் படுறதுனால செடியும் வந்து வளரல. அந்த தொட்டியுமே வந்து சீக்கிரம் உடஞ்சிருச்சு வெயிலே இருந்ததுனால. அதனால் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டாச்சு. இந்த 2 மாங்காய் செடியும் சீசனில் சூப்பராக காய்ச்சி முடிச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவும் வளர்ந்துட்டுருக்கு. மீதி இருக்க குட்டி மாங்காய் மரம் ரெண்டுமே வந்து மாங்காய் செடி ரெண்டுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இந்த சாத்துக்குடி வந்து லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ வாங்கி நட்டிருந்தது தான். அதுவும் கூட கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பாரிஜாதம் பூ. முன்னாடி நிறைய விலாக்லேயே வந்து காமிச்சிருப்பேன். எப்பயும் போல் அவ்வளோ நிறையா பூ பூத்து வந்து கீழே கொட்டியிருக்கு. இது வந்து நைட் டைமில் தான் பூ விரியும். சிவனுக்கு வந்து இந்த பூ போட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோட ஃபேவரட் பூ அப்படின்னு வந்து படிச்சிருக்கேன். அந்த செடி சுற்றியும் வந்து அவ்வளோ பூ கொட்டியிருந்தது. செடியிலையுமே வந்து நிறைய பூ இருந்தது. குட்டியாக மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். அதோட காம்பு மட்டும் வந்து ஆரஞ்சு கலரில் சின்னதாக இருக்கும். கலர் காம்பினேஷனே வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா பிரைட்டாக இருக்கும்.
இது வந்து வாடாமல்லி பூ பூத்துருச்சா அப்படின்னா ஒரு 5 to 6 டேஸ்க்கு வந்து அப்படியே இருக்கும். இந்த வாடாமல்லி பூலையுமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இன்னொரு பேபி பிங்க் கலரும் வந்து இருந்துச்சு. நான் முன்னாடி வச்சுருந்தேன். இப்போயும் வந்து எங்கேயாவது ஒரு செடி இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டார்க் அந்த வயலட் கலரு, லைட் பேபி பிங்க் கலர், இந்த 2 கலரில் வந்து இருக்குது. ஒன்ஸ் வந்து ஒரு குட்டி செடி கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம தோட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குட்டி செடி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வீட்டுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னாலும் நிறைய பூ பூத்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஒரே மாதிரி 2 ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு வந்து வெல்வெட் மாதிரியே இருக்கும். வாங்கும்போது 2மே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு செடியில் இப்போ பூத்திருக்க பூ வந்து ரொம்ப நார்மலான ரெட் ரோஸ் மாதிரி தான் இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு செடியாவது அந்த வெல்வெட் கலரில் ரோஸ் வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன பேபி பிங்க் கலர் வாடாமல்லி பூ செடி வந்து இதுதான். ஒரே ஒரு பூ தான் வந்திருக்கு. வளர்ந்துச்சு அப்படின்னா இதுலேயுமே நிறைய பூ வரும். இது வந்து பேசில் செடி. சளிக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து இதிலேருந்து சாறு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பெரிய பிங்க் வாடாமல்லி பூ கலர் செடி இருக்குது. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒரு கலர், அந்த டார்க் வயலட் கலர் ஒன்று, 2மே வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து என்னோடய ஃபேவரேட் முல்லைப்பூ செடி. நிறைய பூ வரும். என்னோடய ஈவினிங் டைம் ஆச்சு அப்படின்னாலே ஒரு 4 o'clock ஆச்சு அப்படின்னாலே என்னோடய ரொட்டீனே வந்து பூ பறித்து கட்டி வைக்கிறது தான் ஒரு பெரிய ரொட்டீனாகவே இருக்கும். இது வந்து பிங்க் ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த வருஷமும் வந்து ஒரு காய் காய்ச்சிருந்தது. அதை பறிக்கும் போது வீடியோ எடுக்க முடியல. அத்தையே வந்து பறித்து வச்சுட்டாங்க. லாஸ்ட் இயர் சம்மர்லேயுமே வந்து ஒரு பழம் பழுத்திருந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்து வச்சதுலேருந்து 2 காய் காய்ச்சிருச்சு. வருஷம் ஒரு காய் தான் வந்து காய்க்குது. இது வந்து கிரேப் செடி. லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்தப்போ வாங்கி வச்சுருந்தோம். ஒரு செடி வந்து நல்லா சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்க செம்பருத்தி பூச்செடி கலர்ஸ் வந்து இதுதான். லைட்டான ஒரு சாண்டல் கலர், அதுக்கப்புறம் ஒரு பேபி பிங்க் கலர், இந்த 2 செடி தான் வந்து இருக்குது. முன்னாடி சிங்கிள் லேயர் ரெட் கலர் இருந்துச்சு. அந்த செடி வந்து செத்து போச்சு. இனி கொஞ்சம் நிறைய கலர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து வைக்கணும். இது வந்து ரெட் கொய்யா செடி. பீட்ரூட் கொய்யா அப்படின்னும் சொல்லுவாங்க. காய் வந்து வெளியிலையுமே வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும், உள்ளேயுமே வந்து பீட்ரூட் கலர்லேயே கொய்யாப்பழம் இருக்கும். பச்சையாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா புழு வைக்க ஆரம்பிச்சிடும். வாய்க்கால் ஓரமாக லைனாக அப்படியே மஞ்சள் நட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. பெரிய பாக்கு செடியும் இருக்குது. இதுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக லாஸ்ட் டைம் வந்து நட்ட குட்டி பாக்கு செடியும் இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கொய்யாக்காய் செடி, வாழை மரம் எல்லாமே இருக்குது. வாழை மரத்தில் வந்து 2 தார் இருக்குது. வாழைத்தார் இன்னும் கொஞ்சம் வளரணும், பெருசாகணும். இந்த கொய்யாக்காய் மரத்தில் வந்துட்டு அவ்வளோ காய் வந்து காய்க்குது. இதுவுமே பச்சையாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பழுத்துருச்சுன்னா டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் ஊரில் இல்லாத டைமில் வந்து நிறைய காய் இருந்தது. எல்லாமே வந்து விற்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பூச்செடி பழச்செடி எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு நிறைய குருவி சத்தம் வந்து கேட்டிருக்கோம். இங்கே இருக்க எல்லா குருவிக்கும் வந்து இங்கே இருக்க கொய்யாக்காய், மாதுளம்பழம், சப்போட்டா இதெல்லாம் தான் வந்து சாப்பாடு. நிறைய அப்படியே கடிச்சு சாப்பிட்ருக்கோம். இது வந்து சீத்தாப்பழ செடி. ரொம்ப ரீசண்டாக வச்சது தான். இப்போ தான் சின்னதாக ஒரு காய் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து சீத்தாப்பழம் சீசன் தான். எங்கே கடையில் பார்த்தாலும் நிறைய சீத்தாப்பழம் வந்து வச்சுருக்காங்க. என்னோடய ஃபேவரட்டும் கூட சீத்தாப்பழம். அடுத்து வந்து சப்போட்டா. சீசன் டைமில் வந்து மரம் ஃபுல்லாக காயாக தான் இருக்கும். இப்போயும் வந்து அங்கங்கே 1, 2 காய் இருக்குது. இது வந்து காகித பூச்செடி. கலர் என்னன்னு ஐடியா இல்லை. வளர்ந்ததுக்கப்புறம் பூத்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு செடி வந்து வச்சுருக்கோம். இதுவுமே வந்து ரீசண்டாக வச்சது தான். அதுக்கப்புறம் வந்து இது அவகேடோ. வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. செத்தும் போகலை, கொஞ்சம் வளரவும் இல்லை. அப்படியே கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து கோணப்புளியங்காய் மரம். என்னோடய ஃபேவரெட்டில் இதுவும் ஒன்று. ரொம்ப பெரிய மரமாக ஆயிடுச்சு. இதுவுமே வந்துட்டு சீசன் டைமில் நிறைய காய் வரும். இப்போயுமே வந்து கொஞ்சம் இலையெல்லாமே கொட்டி வளர்ந்ததுனால நிறைய பூ வந்துருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் மட்டும்தான் காயாக இருக்குது. அங்கங்கே வந்து ஒரு 1, 2 காய் வந்து இருக்குது.
இந்த லெமன் செடியில் இந்த டைம் வந்து நிறைய காய் பிடிச்சிருக்கு, நிறைய பழுத்திருக்கு. இதுக்கு வந்து ஜாஸ்தி வெயில் பத்துறது இல்லை, அதனால கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே வந்து பழுத்து கொட்டிடுது. இது வந்து அத்திப்பழம். நான் பார்க்கும்போதெல்லாம் 5-6 காய் வந்து செடியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் எந்த டைமில் பழுக்குதுன்னே தெரியாது. இதுவுமே வந்து குருவி தான் சாப்பிடும். இது வாட்டர் ஆப்பிள் மரம். லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு வந்திருந்தப்போ நிறைய காய் வந்து காய்ச்சிருந்தது. வெண்பாக்கு வந்து வாட்டர் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். லைட்டாக ஸ்வீட்டாக கொஞ்சம் டேங்கியாக இருக்கும், லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் வெண்பாக்கு ரொம்ப பிடிக்கும். சர்ப்ரைசிங்காக இருந்தது, இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் வாட்டர் ஆப்பிள் வந்து இருந்தது. மரம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு பஞ்ச் மட்டும்தான் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் பூ, சின்ன காய் அதெல்லாமே இருக்குது. இது வந்து ஜூஸ் ஆரஞ்சு செடி. ஆரஞ்சு மாதிரியே எக்ஸாக்டாக அப்படியே ஸ்மெல்லு, தோல் எல்லாமே அப்படியே இருக்கும். அதேவோட மினி ஆரஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் செம்மையாக புளிக்கும். ஒரு ஆரஞ்சு, இந்த குட்டி ஆரஞ்சு பழம் வச்சு ஒரு 5-6 பேருக்கு வந்து ஜூஸ் போட்டுடலாம், அந்தளவுக்கு புளிப்பாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ஆரஞ்சோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். செடி ஃபுல்லாக வந்து அப்படியே காய் பழமாக தான் இருந்தது. மேலே தான் வந்து கடலக்காய் காய போட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து பிடுங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து வேக வச்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு. இது வந்து காய வச்சு நிறையா இருந்தது அப்படின்னா விற்றுருவாங்க. இந்த டைம் வந்து கம்மியாக தான் போட்டு எடுத்திருந்தோங்கிறதுனால எண்ணெய் ஆட்டிட்டு மீதியை வந்து அடுத்த டைம் விதைக்காக அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. நைட்டு வந்து இந்த மாதிரி சேர்த்து மூடி வச்சுருவாங்க. காலையில் ஆனால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. நல்லா காஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ பிடுங்கி ஒரு 3-4 நாள் தான் ஆச்சு. இப்போயே வந்து நல்லா காஞ்சிருச்சு, அவ்வளோ வெயில் அடிக்குது. நான் வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் கடலக்காய் தொளிக்கலாங்கிறதுக்காக எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஊருக்கு கிளம்பும் போது இங்கேருந்து மெயினாக எடுத்துகிட்டு போகிற திங்ஸில் கடலக்காவும் ஒன்று. கடலக்கொட்டை வந்து தொளிச்சே கொண்டு போயிடுவேன். ரொம்ப விலை ஜாஸ்தி. கடலக்கொட்டை வந்து கிலோ 150-200லாம் கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரெகுலராகவே சின்ன வெங்காயம், கடலக்காய் இது ரெண்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். காலி ஆகாமல் எப்போவுமே வீட்டில் இருக்கும், அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து கோட் மூவி ரிலீஸ் ஆகிருந்தது. நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க. நாங்கள் ஊரில் இருந்தபோது வெண்பா குட்டி இருந்தால் விட்டுட்டும் போக முடியாது, கூப்பிட்டும் போக முடியாதுங்கிறதுனால அப்போ போகல. இப்போ வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. மண்டே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது, அதனால் ஒரு 10:30 போல் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் வந்து இப்போ கிளம்பி வந்தாச்சு. அந்தியூரில் இருக்க சாய் சிந்து சினிமாஸ்க்கு தான் வந்திருக்கோம். க்ரௌடே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது மண்டேங்கிறதுனால. எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தியேட்டர் ரன்னிங்கில் இருக்கா இல்லையானே தெரில, அந்தளவுக்கு கூட்டமே இல்லாமல் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனதுக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. உள்ள இன்டீரியர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இங்கேயே வந்துட்டு 3 ஸ்க்ரீன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நாங்கள் போன மூவி எல்லாமே வந்து ஸ்க்ரீன் 1 தான் போயிருக்கோம். இன்னும் 2, 3க்கு வந்து போனதில்லை.
இது வந்து தியேட்டரில் மேலே இருக்க டிஸ்பிளே. ஏதாவது மாஸ் மூமெண்ட்ஸு இல்லை ஏதாவது ஒரு நல்ல சீன்ஸ்லாம் வரும்போது மேலே இந்த மாதிரி லைட்ஸ் வந்து ஆன் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கை ஃபீலிங் இருக்கும். மூவி எல்லாமே முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி அன்றைக்கி வந்து ஈவினிங்கே கிளம்பி நைட்டு பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். அடுத்த நாள் வந்து வெண்பா குட்டியை வந்து இப்போ ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சாச்சு. டைம் வந்து 10 o'clock கிட்ட ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தது வந்து வழக்கம் போல் செடி தான். ஆல்மோஸ்ட் 2 days அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவுமே வந்து ஆகலை. மறிக்கொழுந்து செடி மட்டும் லைட்டாக வாடின மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா செடியுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. இப்போது வந்து பெங்களூரில் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்டில் வெயில் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. லாஸ்ட் இயரில் வந்து நல்ல குளிர். ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணலாமா ரூமுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே குளிர் இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து நல்லாவே வெயில் அடிக்குது. குளிர் வந்து கம்மியாக தான் இருக்குது. முன்னாடிலாம் இங்கே இருக்க செடிக்கு வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஈரம் வந்து டக்குன்னு காஞ்சு போயிடுது. என்னோட செடி எல்லாத்துலேயுமே வந்து ரோஸ் வந்து பூக்கும். அது வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். இப்போ அதை விட சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்க பூசணிக்காய் செடி அதுவாகவே விதை விழுந்து வளர்ந்தது. இப்போ வந்து அதுலேருந்து நிறைய அப்படியே மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொக்குலேருந்து அப்படியே வளர்ந்து பூ விரிஞ்சு அதுலேருந்து தான் காய் வரும். காய் இதில் வளருமாங்கிறது தெரியாது. பட் பூ வரைக்கும் வந்திருக்கு. அதுவே வந்து ஹாப்பி தான். இதில் அந்த மறிக்கொழுந்து செடியை பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி வாடின மாதிரி ஃபீலில் இருக்குது. பட் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 daysல வந்து நல்லாவே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாமே வந்து நைட் அப்படியே கார்லேயே விட்டுட்டோம். வந்து தூங்கினா போதும்னு ஆயிடுச்சு. மார்னிங் வெண்பகுட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து கார்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தோம். தக்காளி தோட்டம் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து கொண்டு வந்த தக்காளி தான் கவரில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் கடலக்காய் கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க வடை சட்டி வந்து பூரி சுடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து சுற்றியும் வந்து ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அதனால் வேறு ஒன்று வாங்கலான்னு வந்து பாத்திரக்கடையில் தான் போய் அந்தூரில் தான் வாங்கினோம். அலுமினியம் கடாய் தான் இது. வேறு ஏதாவது மெட்டலில் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் இதுதான் இருந்தது. சரி ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தானே, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை மட்டும் பார்த்து வாங்கிட்டோம். வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெண்பா குட்டிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாங்கியிருந்தோம். ஃபுல்லாக எல்லாம் கலர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸில். இது வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸ், யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கினதுலேருந்து வச்சுக்கிட்டே இருக்கா. இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பாத்திரக்கடையில் ஒரு பிராண்டோட பாத்திரம் இருந்து நான் பார்த்ததில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிராண்டோடது வச்சுருந்தாங்க. 4 Brothers அப்படிங்கிற பிராண்டு போல் டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து அவங்களோட பிராண்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸுமே வந்து நார்மலாக பாத்திரக்கடையில் இருக்க டிஃபன் பாக்ஸ் வாங்குறதுக்கும் இது வாங்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. வெயிட்டுமே வந்து நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது, ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இது வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு ஓகேவாக இருக்கும், ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்கும் ஓகேவாக இருக்கும். நடுவில் ஒரு தட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால 2 ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். சாப்பாடுமே வந்து கீழே போட்டுட்டு பிசைஞ்சு போட்டுட்டு மேலே பொரியல் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைம் வந்து 10 o'clock கிட்ட ஆகுது. மார்னிங் காஃபியை வந்து இப்போ தான் குடிக்க போகிறோம். நைட்டு தான் வந்து லேட்டாக தான் தூங்கணும் அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எந்திரிச்சோடனே அவசரமாக வெண்பா குட்டியை குளிக்க வச்சு கிளப்பி அனுப்புறதுக்கே டைம் சரியாக இருந்தது. வெண்பா குட்டி கிளம்புனதுக்கு அப்புறமா தான் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு அடுத்தடுத்த ஒர்க் எல்லாமே அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் ஆச்சு. ஊருக்கு வந்து இப்போ தான் கிளம்புன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே திரும்பி வந்தாச்சு. 2 days தான் அப்படிங்கிறதுனால டேஸ் போனதே தெரியல. 10 days போனோம் அப்படின்னாலே ஒரு 2-3 days மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 days தாங்கிறதுனால ஒரு 2 hours மாதிரி போயிடுச்சு டைமு. ஊரில் இருந்த 3 நாளில் 2 நாள் ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் தான். 2 நாள் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டு புரட்டாசி ஃபாஸ்டிங் வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த விலாகை நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்க என்னோடய செடி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்ட், தேங்க்யூ.